தலைப்பு செய்திகள். வவுனியாவில் அமைதியின்மை, ஒருவர் பலி, போலீசார் 5 காயம். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்படவுள்ள எரிக் மேயர். தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு தலைவர் பதவிக்கான நியமனத்தை மேலும் தாமதப்படுத்த வேண்டாம், பெப்ரல் அமைப்பு. இலங்கை தமிழ் அரசு கட்சி ஜனாதிபதிக்கு அவசர கடிதம். குழந்தைகளின் சுடுகாடாக மாறும் காசா. இனி விரிவான செய்திகள். வவுனியா கூமாங்குளத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த குடும்பஸ்தர் ஒருவர் மரணமடைந்ததை தொடர்ந்து இடம்பெற்ற அமைதியின்மையினால் 5 போலீசார் காயமடைந்துள்ளதுடன் போலீசாரின் 3 வாகனங்களும் சேதமடைந்துள்ளது என்று வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மதுபான சாலைக்கு அருகில் நேற்றிரவு வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற குடும்பஸ்தர் ஒருவர் வீதியோரமாக விழுந்து இறந்துள்ளார். அவரை வீதியில் நின்ற போலீசார் விரட்டி சென்றமையினால் மேற்படி நபர் விழுந்து இறந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் ராமசாமி அந்தோணிப்பிள்ளை என்பவரே மரணமடைந்தவர் ஆவார். இதன்போது மதுசாலையிலிருந்து வெளியில் வந்த பலர் வீதியில் இறந்து கிடந்தவருக்கு அருகில் சென்று போக்குவரத்து போலீசார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதன்போது 4 போக்குவரத்து போலீசார் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் பயணித்த 2 மோட்டார் சைக்கிளும் தாக்குதலுக்குள்ளாகி கடுமையாக சேதமடைந்துள்ளன. காயமடைந்த போலீசார் வழங்கிய தகவலை அடுத்து அங்கு கேப் ரக வாகனத்தில் வந்த போலீசார் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதில் கேப் ரக வாகனம் சேதமடைந்துள்ளதுடன் அதன் சாரதியான போலீசாரும் காயமடைந்துள்ளார். இதன்போது போலீசார் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி வேட்டுகளை நடத்தி நிலைமையை கட்டுப்படுத்தினர். அத்துடன் வன்னி பிரதி போலீஸ் மா அதிபர், வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் உட்பட சம்பவ இடத்திற்கு மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்டதுடன் விசேட அதிரடி படையினரும் வரவழைக்கப்பட்டனர். போலீசாருக்கும் அங்கு குழுமியவர்களுக்கும் இடையில் கடும் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் அங்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் வீதியில் விழுந்து கிடந்தவர் இறந்தமையை உறுதி செய்தார். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த திடீர் மரண விசாரணை அதிகாரி சடலத்தை பார்வையிட்டதுடன் அதனை போலீசாரின் வாகனத்தில் ஏற்றி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தார். கலிபோர்னியாவை சேர்ந்த எரிக் மேயர் இலங்கை ஜனநாயக சோசலிக்க குடியரசிற்கான அமெரிக்காவின் அதிவிசேட மற்றும் முழு அதிகாரம் கொண்ட தூதுவராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதியால் இவரது பெயர் செனட் சபையில் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் வெளிநாட்டு சேவைத்துறையின் சிரேஷ்ட உறுப்பினராக செயற்பட்டுள்ளார். தற்போது இவர் தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான சிரேஷ்ட அதிகாரியாக இந்தியா, ஆப்கானிஸ்தான், இலங்கை, மாலைத்தீவு உள்ளிட்ட 13 நாடுகளில் நிர்வாகத்தின் கொள்கை முன்னுரிமைகளை ஒருங்கிணைப்பதற்கும் பணியகங்களை மேற்பார்வையிடுவதற்கும் பொறுப்பாளராக செயற்படுகின்றார். முன்னதாக நோர்வே, வட மாசிடோனியா, கசகஸ்தான், கம்போடியா ஆகிய நாடுகளில் பல்வேறு உயர் பதவிகளில் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற இரவு புகையிரதத்தில் மோதுண்ட ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து வெள்ளிக்கிழமை தொண்டமனாறு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 40 வயதுடைய தொண்டமனாறு பகுதியை சேர்ந்த ஒருவரே உயிரிழந்துள்ளார். மது போதையில் வீழ்ந்த நிலையில் புகையிரதத்துடன் மோதியே அவர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவின் தலைவர் பதவிக்காக விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நிறைவடைந்து 3 மாதங்கள் கடந்துள்ளன. எனினும் இன்று வரை அந்த பதவிக்கான நியமனம் வழங்கப்படவில்லை. குறித்த வெற்றிடத்திற்காக பொருத்தமான ஒருவரை அரசியலமைப்பு பேரவை விதிந்துரை செய்யாமல் மக்களுக்கு பெரும் வெற்றியை வழங்கிய தகவல் அறிவதற்கான உரிமை ஆணைக்குழுவின் செயலாற்றுகை பெரும் இடையூறுகளுக்கு முகம் கொடுப்பதாக பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண எட்டியாராச்சி அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். 3 தசாப்தங்களாக சமூகத்தில் விவாதிக்கப்பட்ட தகவல் அறியும் உரிமை 2016 கீழ் 12 இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டமாக சட்ட கட்டமைப்பில் இணைந்தமை நாட்டு பிரஜைகள் பெற்ற சிறப்பான பெரும் வெற்றியாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி விசாரணையில் உண்மையை கண்டறிதல், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நீதி ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. குறித்த கடிதம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோர் கையொப்பமிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் புதைக்குழி அகழ்வு பணி குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக நாங்கள் எழுதுகின்றோம்.
உண்மையை வெளிக்கொணரவும் தடயவியல் நெறிமுறைகள் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யவும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தவும் அவசர மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மாநகர சபையின் முதல்வர் செல்வராஜா, கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்தலால் ரத்னசேகர மற்றும் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் TACN தலங்கம ஆகியோரை நேரில் சந்தித்துள்ளார். இதன்போது மாநகர சபையின் அபிவிருத்தி மற்றும் நிர்வாகம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருந்தது. அத்துடன் சந்திப்பின் போது நினைவு சின்னம் ஒன்று வழங்கி கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவின் கோகர்னாவில் பிரசித்தி பெற்ற ராமதீர்த்த மலை உள்ளது. இந்த மலையின் அபாயகரமான குகையொன்றில் 40 வயது மதிக்கத்தக்க ரஷ்ய பெண்ணும் அவரது 6 மற்றும் 4 வயது மகள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். புதன்கிழமை மாலை கோகர்னா காவல்துறையினர் ராமதீர்த்தத்தில் ரோந்து சென்றபோது தற்செயலாக அந்த பெண்ணையும் அவரது குழந்தைகளையும் கண்டுள்ளனர். புனித யாத்திரை தலமாக அங்கு தானும் தன் குழந்தைகளும் தியானம் செய்து வருவதாக அப்பெண் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவு மற்றும் விஷப்பாம்புகள் அபாயம் உள்ளது. இங்கு அவர்கள் இருப்பது ஆபத்தானது என்று போலீசார் அப்பெண்ணிடம் விளக்கியுள்ளனர். விசாரணையில் அப்பெண் 2017இல் வணிக விசாவில் இந்தியா வந்து 2018இல் நேபாளம் சென்று மீண்டும் திரும்பி வந்துள்ளார். எனவே விசா காலம் முடிந்ததும் தற்போது வரை அவர் இந்தியாவில் தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. தற்போது தாய் மற்றும் குழந்தைகள் கர்வாரில் உள்ள பெண்கள் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துருக்கியுடனான சமாதான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈராக்கிய குர்திஷ் பிரிவினவாதிகள் தங்கள் ஆயுதங்களை கைவிடத் தொடங்கியுள்ளனர். இதற்காக வெள்ளிக்கிழமை வடக்கு ஈராக்கில் ஒரு அடையாள விழா நடைபெற்றது. அதில் போராளிகள் தங்கள் ஆயுதங்களை மொத்தமாக போட்டு எரித்துள்ளனர். கடந்த பிப்ரவரியில் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியின் நிறுவன தலைவர் அப்துல்லா ஓகலன் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அமைப்பை கலைக்க சிறையில் இருந்தபடி அழைப்பு விடுத்திருந்தார். 75 வயதான ஓகலன் 1999 ஆண்டு முதல் துருக்கிய சிறையில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தற்போது எட்டப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அவரது விடுதலையும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் 40,000 மக்கள் உயிரிழந்த துருக்கிய குர்திஷ் மோதல் இந்த ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்துள்ளது. இஸ்ரேல் காசாவை குழந்தைகள் மற்றும் பசியால் வாடும் மக்களின் சுடுகாடாக மாற்றுகின்றது என்று பாலஸ்தீன அதிகாரிகளுக்கான ஐநா அமைப்பின் தலைவர் பிலிப் லசரினி தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேல் மிகவும் கொடூரமான மற்றும் சூழ்ச்சித்திரமான படுகொலை திட்டத்தை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காசாவில் பசிக்கொடுமை எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் மோசமாக உள்ளது என்றும் கடந்த 2 மாதங்களில் காசாவில் உணவு விநியோக மையங்களில் 798 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதில் 615 பேர் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் ஆதரவுடன் நடத்தப்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் விநியோக மையத்தில் கொல்லப்பட்டனர். பசியை ஆயுதமாக பயன்படுத்தி இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை செய்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஐநா உலக உணவு திட்டத்தின்படி இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதால் காசாவில் சுமார் 90,000 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு உடனடி சிகிச்சை தேவைப்படுகின்றது. இதற்கிடையே காசா பகுதியில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் 4 குழந்தைகள் உட்பட குறைந்தது 28 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1989 இலங்கை தமிழரசுக் கட்சி தலைவர் அமிர்தலிங்கம், வே. யோகேஸ்வரன் ஆகியோர் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2011 மும்பை நகரில் இடம்பெற்ற 3 குண்டுவெடிப்புகளில் 26 பேர் கொல்லப்பட்டனர், 130 பேர் காயமடைந்தனர். 2011 தெற்கு சூடான் ஐக்கிய நாடுகளில் இணைந்தது. 2016 ஐக்கிய ராச்சியத்தின் பிரதமர் டேவிட் கெமரோன் தனது பதவியை துறந்தார். தெரசா மே புதிய பிரதமரானார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.